இன்றைக்கி எங்கடா மணி வந்திருக்கிறோம்? தெரியாதுடா. டேய் கரெக்ட் கரெக்டாக சொல்கிறா. காலைல 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரையும் எனக்கு கண்ணு தான் தெரியும். அது மாதிரி தெரியாது, இருட்டாகுது. 6 மணிலேருந்து 6 மணியா? சரி, இப்போ நடந்து போகிறோம்ல, அது எப்படி உனக்கு ஃபீல் ஆகுது? எதில் நடந்து போகிற மாதிரி இருக்குது? காலில் தான், காலில் நடந்து போகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னைய கலாய்க்கிறது இல்லாமல் நீ வந்து பப்ளிக்கையும் கலாய்க்கிறது. இதையும் ப்ளூ பஸ்ஸாக போடுவார் பாருங்கள். ப்ளூ பஸ் கிடையாது, இது வந்து செகண்ட் vlog. இதை வந்து உண்மையான வீடியோவாக போட்டுருவாங்க. என்னடா பண்ணி நீங்கள் போடுங்க சார், நீங்கள் தான் பெரிய ஆளாச்சு. சன்ரைஸ் பார்க்குறதுக்காண்டி நம்ம இன்றைக்கி பீச்சுக்கு வந்துக்கிறோமா? ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல். நல்லா தூக்கி வச்சு பேசுகிறோம், மூக்குள்ளே விட்டுக்கிற. நல்லா பிடிச்சின்னு வா, யாருன்னா கேட்க போகிறாங்க, இன்னும் பிடி நான் போகிறாங்க அப்படின்ற. நான் வந்து vlog பண்ணுறதுக்கு கூச்சப்படுறான் ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னா வந்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க. நான் 6:30 கிளம்பிடுவேன். நான் அதை பார்த்துக்க. இப்போ நம்மளும் பேட்டு பால் எடுத்துட்டு வந்து கிரிக்கெட் அவர் கிளம்புவார். ஹெல்மெட் என் வண்டியில் தான் லாக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் யோசிச்சுட்டே வரேன் நான். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு 7 மணி 7:30 மணிக்கு சன்ரைஸ்லாம் பார்த்து வெயில் வந்து பட்டக்ஸ் கிழிக்கும் போது தான் நான் கிளம்ப போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணாம் மணி, என்னைய மட்டும் அனுப்பிச்சி வச்சிட்றேன், நான் கிளம்பிடுறேன். ஆனால் காலையில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது பீச்சு. நான் காலையில் வாக்கிங் வரலான்ட்டு கிளம்பி வந்துட்டேன் நான். சரி, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு பீச்சுக்கு வந்துட்டோம். என்ன மணி பிள்ளைலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் என்னடா அது பிளான் கரெக்டாக சொல்கிறா, நடிக்கிறது கரெக்டாக நடிடா. என்னடா நீ ஃபஸ்ட்டே சொல்லணும். அதெல்லாம் பாருங்க, ஒன்று ராட்டினம் சுற்றிட்டு இருக்குது. ஆமாம், நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். பார்த்தது இல்லை. டேய் ராட்டினம்னா சுத்த தான் செய்யும், பீச்சுனா அலை வரதான் செய்யும், எல்லாம் கப்பல்னால் தண்ணியில் மிதக்க தான் செய்யும். இன்னும் ஃப்ரெண்ட்ஸு ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே நம்ம சாயந்தரம் தான் பீச் வந்துருக்குறோம். இல்லை, நான் திங்கம் காலெல்லாம் கூட வந்திருக்கேன். அவன் வேலை விஷயமா நீ வந்திருப்பேன். நீ இந்த மாதிரி சுற்றி பார்க்கணுன்னு வந்திருப்பியா? நாங்கள் வேலை விஷயமா தான் வந்தோம். அது இவருக்கு தெரியாது. ஆமாம், அவன் லவ்வரோட வருவான். அவன் வந்து ஓயரை போயிடுவான். இல்லைடா, வந்து போவோம். காலையிலேயே வியூலாம் பயங்கரமாக இருக்குது. வியூலாம் காட்டுறான் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னும் கிட்ட வந்துடும். என் வேலை முடிஞ்சிச்சுப்பா. மணி ஆனால் போனோடனே எனக்கு கொடுத்துரு. இந்த சீன் வேணாம். சரி, நான் வந்து எடுக்கிறது உனக்கு, நான் எடுக்கிறது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அவன் வந்து எப்பயுமே என்கிட்ட வீடியோ வாங்கிக்கிறான். அதெல்லாம் பார்க்குறது என் வீடியோ அது. அவன் வந்து நம்பிடாதீங்க. அவன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மறக்காமல். இந்த ட்ராவலாலிக் 0196 யூடியூபு, இன்ஸ்டாகிராமு, எல்லாத்துலேயுமே சேனலை பற்றி ஏதாவது சொல்கிறா. அவன் சேனலை பற்றி இப்போ இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஏதோ நான் பண்ணுறது தான் அவன் சேனல்லையும் வரும். அது நீங்கள் என் சேனல்லே பார்த்துட்டு போயிடலாம். அவன் சேனலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய கிடைக்காது. மூணு நிமிஷம் ஆயிருக்கு. பீச்சுக்கு வந்துட்டோம் கரெக்டாக. நான் கொஞ்சம் கோன் ஆகுதுடா பாருங்க மணி. இதான் என்ன மரீனா பீச்சு தான். அப்படிங்களா? பார்த்துக்கிட்டியா? பார்த்துக்கேன். எப்படி இருக்குது? நிறைய தண்ணி இருக்குதா, கம்மியாக இருக்குதா? மலைக்கு வத்தி போன மாதிரி இருக்குங்க. மலைக்கு அதுக்கும் நிறைய தண்ணி தேங்கி இருக்கு. அன்னைக்கு மழை இல்லைன்னு வையி, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இங்கே தண்ணி. அப்படிங்களா? சரி. அப்படிங்கலாம் தெரியலடா, அதுக்கு தான் கரெக்டாக சொல்லலாம். ஒருத்தர் காலையிலே மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாரு. அவர் ஃபோக்கஸ் வைக்கிறேன், ஒன்றும் பண்ண முடியல, போக மாட்டேங்குது. அதை தாண்டி நீ எடுத்துட்டியா? அவனோட வீடியோ ஃபுட்டேஜை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா ஒன்றுமே தெரியல, ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது. அவள் தான் இப்படி போட்டு தலை மூடிட்டு வா. அந்த புண்ணியத்தை பண்ணிடலான்னா உட்காந்து வாடா, உட்காரலாம். டைமில் சொல்லி கொண்டா இப்படி உட்காந்துடலாமா? எங்கே இரும்பு இருந்தால் ஒட்டி வச்சுட்டு வந்துடுறேன். இது தூக்கிட்டு போயிடுவானுங்க. மலையில் கீழே உட்காந்துட்டு போகிறேன். கேமராவை ஒட்டி வச்சுட்டு போகிறானா ஃப்ரெண்ட்ஸ். யார் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு பரிசு கிடைக்கும். இங்கே உட்காந்துடலாமா?
நான் ஷூவை கழட்ட முடியாது. நீ இரு உட்காந்துட்டான். எனக்கு தெரியாதா? டேய் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்கிறேன். டேய் காஃபி வாங்கி கொடுறா. எனக்கு தெரியாது. சுக்கு காஃபி இருக்கா? சில்லற இருக்குதா? இல்லையே. நான் ஃபர்ஸ்டே ஜிபே இருக்கா? சுக்கு காஃபி இருக்கா? சரி சுக்கு காஃபி உனக்கு? எனக்கு வேணாம். ஒன்றே ஒன்று. அவனுக்கு கொஞ்சம் சுகர் வந்ததுலேருந்து அவன் சாப்பிட்றதே கிடையாது. சொல்கிறா. அதையும் பேசுவான். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நாட்டு இல்லைன்னா வீட்டில் கறி கஞ்சி எடுத்து சாப்பிடுங்க. இவன் பேர் என் மூஞ்சே தெரில என்ன தேடுத்துனுங்கிற மணி ஜிபே பண்ணிடலாம். இது என்னதான் சுக்கு காஃபியா? ஏ பார்த்து சொல்லு மச்சான். மார்கழி குளிருக்கு ஆரம்பிச்சிட்டான். கடைக்கில் உட்காந்து சைடு போய் ஓ நம்மளுக்கு ஒரு குளிருக்கு ஒன்று கிடைக்க மாட்டேங்குது. இதில் யூவாடா உன்னோட ஃபீலிங்ஸை சொல்லுவேன். நான் கேமரா பிடிச்சிக்கிறவனுக்கு வகை வகையாக ஹிந்திக்கார பொண்ணு, தெலுங்கார பொண்ணு, தமிழ் தெருக்கு ஒன்று வச்சுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் கிட்ட ஒன்று ஷேர் பண்ணுறா புண்ணியம், ஒன்று ஷேர் பண்ணுறா புண்ணியம் வரும்னா கேட்க மாட்டேங்கிறான். அவன் மட்டும் குஜாலாகிறான். எல்லாம் காலையிலே ஜோடியாக தான் சுற்றுறாங்க. உனக்கெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்குது. தனி ஒருவன் அவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவா. யாருன்னு தெரில. சரி நான் நிற்க வேண்டிய இடத்துல அவர் நின்றுட்டுருக்கிறாரு. என்னை இது மாதிரி எடுத்து கொடுக்க ஒரு கேமராமேன் வேணும். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸுக்காண்டி நான் ஒரு கேமராமேன்லாம் வச்சுக்கலான்னு இருக்கிறேன். மணி வேலைக்கு வந்துடுறியா? 30 சப்ஸ்கிரைபருக்கு எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேமராமேன்? 30 நாள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகணும்னா அவங்களுக்காக நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுதான் நாளைக்கு 1 மில்லியன் 2 மில்லியன்னு போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் பேசுவான் ஒரு 10 செகண்ட் பார்த்துட்டு போயிடுங்க. அவங்க ஆறுதலுக்காக ஃபுல்லாலாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாரும் 10 செகண்ட் தானே பார்க்குறாங்களே. பார்த்து அது பேசு என்ன பேசு தப்புங்க. வேறு என்ன நல்லதா பேசு. கலாஷ் மேகத்தா சன்ரைஸ் எங்கடா வரும்? பீச்சில் தான் காக்காலாம் வரும். நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். சென்னையில் இருக்கேன் தவிர நானும் வந்தது இல்லை. என்னடா எல்லாம் மழை இருக்குது. இன்னும் சன்ரைஸே வரல. அங்கே போய் மறைஞ்சிருச்சுடா. அது நான் எடுக்கும்போது தான் மறையணுமா? வடிவேலுக்கு எப்படி எலியோ நம்மளுக்கு காக்கா வாயிடாங்க. ஒழுங்காக போயிடு. அவ்வளோதான். இவனோட கேமராவை தூக்குறதுக்காக ஒரு காக்கா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அந்த கேமராவை அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? சின்னதாக ஏதோ ஒரு பொறி மாதிரி இதுன்னு பார்க்குது. தூக்கிட்டு போயிடலான்னு பார்க்குது. ஆஹா பறந்துடுச்சுடா. இந்த அல்ட்ரா இல்லையா ரொம்ப கலக்குதா. சன்ரைஸ் வந்துடுச்சு. அது வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் இப்போ தான் எடுக்கிறேன். நேற்றே போட்டிருந்தேன் நான் 6:30 கரெக்டாக 6:23 அப்படி சன்ரைஸ் ஆகும் அப்படின்ட்டு. கரெக்டாக இருக்கிறானுடா இப்போ. டெக்னாலஜி கேட்குதா? இங்கே வரைக்கும் பேசாமல் கேட்குமா? வா அப்படி போ. தண்ணியில் நின்று போகலாமா? கிளம்பலாம்டா. கிளம்புற சீன்லாம் இல்லை. சார்ஜ் கொஞ்சம் வேகமாக குறையுதுடா. இதோட கெப்பாசிட்டி அப்படி தானே. ஆனால் கண்டினியூஸாக ஓட விட்டுன்னு வச்சுக்கோயேன். இது மேலே இருக்கிறது மட்டும் 1/2 மணி நேரம் ஓடினே இருக்குது. ஆஃபே பண்ணால் ஒரு இடத்துல வச்சுட்டு ஓட விட்டேன்னா இதுவுமே விளாக் எடுக்க தான் கரெக்ட் போல இருக்குது. பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சன்ரைஸ் வந்து ஹைப்பர் லாக் போட்டுருக்காங்க. நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க எப்படி இருந்துச்சு. இவன் வீடியோ வர்றானா என்னமோ உச்ச கையில் வச்சுன்னு மேலே பாருங்க மண்ணுலாம் போட்டுன்னு அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக உட்காந்துட்டு இருக்கேன். தெரியுது. ஏன் சன்ரைஸே வர மாட்டேங்குது? இன்னும் கொஞ்சம் வெளியே வந்துட்டு ஹைப்பர் லாக் இருக்குதா அல்ட்ரா ஒயிட்ல இருக்குதா? ஸ்டாண்டர்ட்ல ஏன் மாறுது? முண்டை கலப்பை முண்டை ஏப்பா இது திட்டுறேன். இன்னைக்கு எப்படி அந்த கேமராவை தூக்கிட்டு போயிடும்னு நினைக்கிறேன். அது பாப்பாக்கு குதிரை மேலே ஏறியா 500 ரூபா ஏறிடுறாங்க. தண்ணியில் நிற்போம். வந்து தண்ணியில் நிற்காம போனால் வெறுப்பாயிடும். செருப்படி நிற்பியா எப்படி? ஷூ கட்டிருவியா? ஷூவோட தான் நனைஞ்சாலும் பரவாயில்ல. அவ்வளோதான். மயிலாக போச்சு. வாழ்க்கையில் எல்லாம் பார்த்தாச்சு.
அப்படியா? நான் இது எந்த ஃபுட்டேஜ்லாடா போய் தேடிக்கணும். ஏய் சன்ரைஸ் இப்போ தான் மச்சான் பெர்ஃபெக்டாக இருக்குது. இதை டைம் லேப்ஸில் போட்டு ஓட விட வேண்டியதான். என்ன சொல்கிறேன்? அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடும் ஸ்வீட் பண்ணோன்னா. அடிச்சுட போகுது அவ்வளோதான். வாய்க்கெல்லாம் பிறந்துக்கும் அடிச்சுதான். குதிரையா அடிக்கும்டா, முதலே தண்ணி அடிக்கும்டா. எது குதிரையா? பட்டு பட்டுன்னு அடிக்கும். நீ எதிரடா பார்த்துக்கிற? அது யூடியூப் வீடியோவில் தான். யூடியூப்பில் காட்டுறது எல்லாமே நம்பாத மச்சான். நம்ம சேனலில் தான் அது எல்லாமே ஒரிஜினலாக காமிக்கிறது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறியா இல்லையா? அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் சேனல் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி அவன் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான். ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாம. நீ என்ன பண்ணுற? ஏய் டைம் லேப்ஸ் எடுக்கிறியா? நார்மல் வீடியோ தான். அது டைம் லேப்ஸ் இது பண்ணிக்கலாம். என்னது ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். ஏய் புறாடா, ஜோடி புறா அங்கே பார்த்தல அழகாக வாக்கிங் போயிட்டு இருக்குது. சன்ரைஸ் நாளையில் ஏற்றிட்டு போகிறான்டா. ஏய் சன்ரைஸ், ஐயோ புறா பறந்துடுச்சு. மறுபடியும் குதிரை போகுது ஃப்ரெண்ட்ஸ். இவர் நல்லா அழகா 30Xல இவ்வளோ நேரம் எடுத்து 2 செகண்ட் தானே வருது. இங்கே பாரு பாரு எவ்வளோ நேரம் எடுத்த? 1.5 நிமிஷம் மேலே எடுத்துக்கிறேன். 2 செகண்ட் தான் வந்துருக்கு. அவ்வளோதான். ரத்ன கேப்பை போயிட்டு போய் நடந்துருக்கா இப்பயே? வேணாண்டா. இதோ தாங்குது போனால் இன்டர்வியூ எல்லாம் சேர்ந்து வந்துடும். வேணாம். ஆளுக்கு 70 ரூபா போயிட்டு சாப்பிட்டு போயினே இருக்கிறோம். என்ன சொல்கிறேன்? அது ஏதாவது சொல்லு, முடிச்சுக்கலாம் வீடியோ. நான் கிளம்புறேன் நான். போகலாமா? சரி அவ்வளோதான். சன்ரைஸ் பார்த்தாச்சு, கிளம்புவோமா? பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.